தேக்கமாய் நிற்கிற தண்ணியில் வந்து கோழி கழிவுகளை கொண்டு வந்து நூற்றுக்கணக்கான மூட்டைகளை கொட்டி வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, பூரா போட்டு பயங்கர துர்நாற்றம் வீசுதுங்க. இந்த ஸ்மெல்னால எங்களாலேயே எங்களால் நிற்க முடியல. சின்னவாடம்பட்டி ஏரி சின்னவாடம்பட்டியில் அமைஞ்சிருக்குங்க. கிட்டத்தட்ட 200 ஏக்கர் பரப்பளவு உள்ள ஏரி. இந்த சின்னவாடம்பட்டி ஏரிக்கு தண்ணி போகிற ராஜவாய்க்கால் இது. இந்த ராஜவாய்க்கால் வந்து கணுவாய் தடுப்பணையிலிருந்து 7.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு சின்னவாடம்பட்டி போய் சேர்ந்து அந்த சின்னவாடம்பட்டி குளம் நிறைஞ்சிட்டு இருக்குது. இது வந்து சின்னவாடம்பட்டி ஏரி ராஜவாய்க்கால் பராமரிக்கிற பொறுப்பு பொதுப்பணித்துறையினுடைய நீர்வளத்துறையினுடைய பராமரிப்பில் இது இருக்குதுங்க. இந்த மாநகராட்சி பகுதியில் வர்றதுனால இது தூர்வாரக்காக சிஎஸ்ஆர் ஃபண்டு அதைய மாநகராட்சி வாங்கி பொதுப்பணித்துறையோட அனுமதி பெற்று நாங்கள் தூர்வாரினாங்க. அந்த தூர்வார போது என்னதுன்னா அந்த நீர்வழி பாதையினுடைய போக்கில் தேக்கம் ஏற்படுற மாதிரி தூர்வாரி விட்டாங்க, மேடா தூர்வாரி விட்டாங்க. ஓடிட்டு இருந்த தண்ணி இப்போ தேக்கமாகி நிற்குதுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த தண்ணி தேக்கமாகி நிற்குது. இந்த தேக்கமாகி நிற்கிற தண்ணியில் வந்து இந்த பகுதியில் இருக்கிற இறைச்சி கழிவுகள், கோழி கழிவுகளை அந்த வியாபாரிகள் இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் கொண்டு வந்து நூற்றுக்கணக்கான மூட்டைகளை கொட்டி வச்சுருக்காங்க. அதில் வந்து புழுக்கள் பிடித்து நாற்றம் எடுத்து இந்த பகுதியே துர்நாற்றம் வீசுது. இப்போ இந்த இடத்துல நிற்கவே முடியல, அந்த அளவுக்கு ஒரு துர்நாற்றம் வீசிட்டு இருக்குங்க. இதனால் இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இந்த வாய்க்கால் வந்து சின்னவாடம்பட்டி ஏரி திட்டத்துக்காக கவர்மெண்ட் 1989 கையகப்படுத்துச்சுங்க. அதில் வந்து எங்களுடைய பூமியெல்லாம் இதுக்கு வாய்க்காலுக்காக கொடுத்துருக்குறோம். இப்போ இது என்ன ஆச்சுங்கன்னா, முதல் வந்து மழை நீர் மட்டும்தான் வந்துட்டு இருந்தது. இப்போ பூரா மாநகராட்சி அந்த சைடு இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் தண்ணி பூரா இதில் வந்துங்க சுகாதார சீர்கேடு ஏற்படுதுங்க. தண்ணி நிற்கிறதுனால கொசு தொல்லை, துர்நாற்றம் பயங்கரமாக வீசுதுங்க. கோழி இறைச்சி கழிவுங்க, இந்த வேஸ்ட்டுங்க, ஹோட்டலுகளில் பெரிய பெரிய ஹோட்டல்காரர் இந்த சைடு இருக்கிற ஹோட்டல்காரர் நைட்டை மிகுதி ஆகிறது. இதுகளெல்லாம் நைட்டு வந்து அன்டைமில் வந்து கொட்டிட்டு போயிடுறாங்க வாய்க்காலுக்குள்ளேங்க. இது பயங்கரமான துர்நாற்றங்க, நோய் தொற்று ஏற்படக்கூடிய அபாயத்தில் இருக்குதுங்க இப்போ இந்த வாய்க்கால். இந்த ராஜவாய்க்கால்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்துங்க. இப்போ கொஞ்ச நாளாக வந்து இந்த இறைச்சி கழிவு, மாமிச கழிவு எல்லா கழிவையும் கொண்டு வந்து மூட்டையை கட்டி பாருங்க. பார்த்தீங்கன்னா பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, பூரா போட்டு பயங்கர துர்நாற்றம் வீசுதுங்க. இந்த ஏரியா கலைமல் கார்டன் பகுதியிலையுமே குடியிருக்க முடியலைங்க, வெள்ளக்கிணறுனோட ஒரு பகுதியிலையுமே குடியிருக்க முடியலைங்க. இந்த ஏரி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து எவ்வளோ சுத்தமாக இருந்தது தெரியுமா? இந்த தண்ணி வச்சு தான் மேக்ஸிமம் விவசாயம் நடக்கும். இங்கே மேக்ஸிமம் அக்ரிகல்ச்சர் வந்து இங்கேருந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த நேரம் நிற்கவே முடியல, அந்தளவுக்கு ஸ்மெல் அடிக்குது. ஏன்னா அது காரணம் என்னென்னா நிறையா வேஸ்ட்டுகள், அதாவது குப்பைகள், வீட்டு குப்பை, கோழி குப்பை, மாமிச குப்பைகள் எல்லாம் வந்து மூட்டை கட்டி வந்து இப்படி போட்டுருவாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய மாடு ஆடுலாம் மேய்ச்சி வருவாங்க. இங்கே வந்து அது இறங்கி நிறைய தண்ணி குடிச்சிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த வேஸ்ட்டு இருக்கங்காட்டி இந்த தண்ணி வந்து அப்படியே மாதிரி டேர்ட் ஆகினங்காட்டி இந்த மாடு ஆடுலாம் வந்து தண்ணியே குடிக்க மாட்டேங்குது. இந்த சைடே வர மாட்டேங்குது. இந்த ஸ்மெல்னால எங்களாலேயே எங்களால் நிற்க முடியல. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஏரி ஃபுல்லாக தண்ணி போகும், மழையிலேருந்து வர தண்ணி அப்படியே போகும். இந்த தண்ணி அப்படியே வந்து நாங்கள் வந்து அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுவோம். நாங்கள் கிணறு வச்சுருக்கோம். இங்கே இந்த தண்ணி ஊர்னாலும் கிணத்துலேருந்து எங்கள் கிணறுலேருந்து தண்ணியே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி இல்லை, இந்த மாதிரி கெட்டு போனங்காட்டி இப்போ நாங்கள் கிணத்து தண்ணி எங்களால் யூஸ் பண்ண முடியல. கிணத்துலையுமே ஸ்மெல் அடிக்குது. இந்த வாய்க்கால் வந்து விவசாயத்துக்கு பயன்படுறதுக்காக எல்லா விவசாயிகளும் கொடுத்த பூமிகளை அவங்கவுங்க கொடுத்ததுனால தான் இந்த வாய்க்காலே வந்து உருவாகிக்குதுங்க. இந்த வாய்க்கால் வந்து இப்போ இந்த சூழ்நிலையில் இருக்குது. தயவு செஞ்சு இதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுத்துங்க. இதில் தண்ணி வந்து அசுத்தமான தண்ணியெல்லாம் வராமல் குளம் இந்த வாய்க்காலுக்கு தண்ணி மழை பெஞ்சால் தண்ணி வர்ற மாதிரி நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். நம்ம வெள்ளக்கிணறுக்கு கமிஷனர் ஐயா வந்திருந்தாங்க, ஒரு குற்ற சம்பந்தமாக பேசுறதுக்கு வந்திருந்தாங்க. அந்த இடத்துல அந்த டைமில் வந்து நாங்கள் ஆணையருக்கு வந்து மனு கொடுத்துருந்தாங்க. கொடுத்த உடனே வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நடவடிக்கை எதுவுமே எடுக்கலைங்க. இந்த கொட்டுறதுனால சுகாதாரக்கேடு ஏற்படுறதோட நோய் தொற்று இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. துர்நாற்றம் வீசுது. கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுறதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும். மாநகராட்சி சுகாதாரத்துறை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதை கண்காணித்து அவங்க மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். முழுமையாக இந்த கழிவுகளை அகற்றி இந்த பகுதியில் சுகாதாரக்கேடை சீர் செய்யணும்னு கேட்டுக்கிறேன்.